ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் சாமுவேல் இயேசு உன்னை கரம்பிடிக்கிறார் ஊழியத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த டிசம்பர் மாதம் இந்த 1ஆம் தேதியை காணுவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை துதிக்கிறேன். கடந்த 11 மாதங்கள் நம்மை அருமையாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அருமையான ஒரு பாடலோடு நாம் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்னை தேற்றும் தேவன், நான் என்றும் உம்மையே பற்றிக் கொள்வேன். கர்த்தாவே, நீர் என்னை தேற்றும் தேவன், நான் என்றும் உம்மையே பற்றிக் கொள்வேன். சோகத்தால் என் உள்ளம் சோரும்போதும் உம்மாறுதல் என்னை தேற்றும். சோகத்தால் என் உள்ளம் சோரும்போதும் உம்மாறுதல் என்னை தேற்றும். கர்த்தாவே, நீர் என்னை தேற்றும் தேவன், நான் என்றும் உம்மையே பற்றிக் கொள்வேன். என் கால்கள் சறுக்கும் முன்னே நீர் என்னை தாங்குகிறீர். என் கால்கள் சறுக்கும் முன்னே நீர் என்னை தாங்குகின்றீர். மானானது நீரோடையை, மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல் உம்மை வாஞ்சிக்கின்றேன். கர்த்தாவே, நீர் என்னை தேற்றும் தேவன், நான் என்றும் உம்மையே பற்றிக் கொள்வேன். உள்ளம் உடைய பண்ணும் பாவங்கள் என்னில் உண்டோ? உள்ளம் உடைய பண்ணும் பாவங்கள் என்னில் உண்டோ? புடமிட்டென்னை பொன்னாக்கிடும், புடமிட்டென்னை பொன்னாக்கிடும், பரிசுத்த வழியிலே நடத்திடும். கர்த்தாவே, நீர் என்னை தேற்றும் தேவன், நான் என்றும் உம்மையே பற்றிக் கொள்வேன். சோகத்தால் என் உள்ளம் சோரும்போதும் உம்மாறுதல் என்னை தேற்றும். உம்மாறுதல் என்னை தேற்றும். உம்மாறுதல் என்னை தேற்றும். எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் நேற்றைய தினம் நாவு விஷம் உள்ளது, நாவு நெருப்புள்ளது என்று நாம் சிந்தித்தோம். இன்றைய நாளிலே நாம் அதை தொடர்ந்து நாவு சுத்த வெள்ளியாயிருக்கிறது வாசிப்போமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நம்முடைய நாவு எப்படி இருக்கிறது யோசியுங்கள். நீதிமானுடைய நாவு தான் சுத்த வெள்ளி. நம்முடைய நாவு எப்படி இருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, புறம் கூறுகிறவன் மதிகேடன் என்று சொல்லப்படுகிறது. புறம் கூறுதல், புறம் கூறுகிறவனை என்னுடைய ஆண்டவர் முட்டாள்னு சொல்றாரு. ஆமென். ஆமாம், ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறுவது, ஒருவரை பற்றி மற்றவரிடம் குறை கூறுவது, இவர்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார் முட்டாளே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19 படி, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று
ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சொற்களினுடைய மிகுதியில் பாவம் இருக்கிறதாம். அமேன், அல்லேலூயா. நம்ம பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அதில் பாவம் பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அதிகமாக பேசினா பாவம் பிறப்பிக்கும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம கொஞ்சமாகவே பேசணும், அளந்து பேசணும். அமேன். நாம் என்ன பேசுகிறோம் என்று சிந்தித்து பேசணும். அமேன், ஸ்தோத்திரம். தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ஜனங்களை வழி நடத்து என்று சொல்லும் பொழுது மோசேக்கு ஒரு பயம் உண்டாகுது. எனக்கு பிரியமானவர்களே, சொல்றான் பாருங்க, நான் திக்குவாயும் மந்த நாவுமாய் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் எப்படி இந்த ஜனங்களை வழிநடத்த முடியும் என்று அவன் சொல்லுகிறான். அமேன், ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 4:11 வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அமேன், ஸ்தோத்திரம். அதே யாத்திராகம புஸ்தகம் 4:12 வாசிக்கிறோம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஆமேன். அப்போ கூட மோசேக்கு ஒரு பயம் உண்டாகிறது, நாம் எப்படி பேசுவோமோ என்று. மோசேயினுடைய நாவு சுத்த வெள்ளியாக இருந்தது. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தைரியமா போ, நான் உன்னோடு பேசுவேன் என்று சொல்லுகிறார். நான் எப்படி ஆண்டவரை பேசுவேன்? நான் திக்குவாயா இருக்கிறேனே என்று ஆண்டவருடன் பயந்து சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது உடனே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உடனே ஆரோனை உன்னிடம் அனுப்புகிறேன், அவன் உன் வாய்க்கு பதிலாக அவன் பேசுவான் என்று ஆண்டவர் சொன்னார். அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அமேன், ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு தெளிவு ஆகலை மோசே. அமேன், ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தெளிவு அடைகிறாரு. அதன் பிறகு ஆரோன் வந்து விட்டார். அமேன், ஸ்தோத்திரம். ஆரோன் வந்த பிறகு இவனுக்கு கொஞ்சம் தைரியம் ஆயிடுச்சு. ஓகே அப்படின்ற மாதிரி. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மோசேனுடைய வாய் சுத்த வெள்ளியாக இருந்தது, நாக்கு சுத்த வெள்ளியாக இருந்தது. அமேன், கர்த்தருக்கு பயந்து இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான், அப்படியே பயந்து கேட்குறான், ஆண்டவரே நான் எப்படி பேச முடியும்னு கேட்குறான். இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் வாயோடே இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அமேன், ஸ்தோத்திரம். இந்த நாவானது பெருமைகளை பேசுகிற ஒரு நாவு. அமேன், ஸ்தோத்திரம். அத்தனை ஜனங்களையும் வழிநடத்தின மோசேக்கு கொஞ்சம் கூட பெருமை இல்லை. அமேன், ஸ்தோத்திரம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் பெருமையான பேச்சு, பெருமை உள்ள நாவு என்று சங்கீதம் 12:3 வாசிக்கிறோம். தீவினை உண்டாக்கும் நாவு, வஞ்சனையுள்ள நாவு பாம்பின் விஷமுடையது என்று ரோமர் 3:13 வாசிக்கிறோம். சர்ப்பமுள்ள நாவு என்று சங்கீதம் 140:11 வாசிக்கிறோம். மாறுபாடுள்ள நாவு என்று நீதிமொழிகள் 10:32 வாசிக்கிறோம். பொய்யுள்ள நாவு என்று நீதிமொழிகள் 12:19 வாசிக்கிறோம். கேடுள்ள நாவு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று நீதிமொழிகள் 18:21 வாசிக்கிறோம். புறம் கூறும் நாவு, முகஸ்துதி நாவு, நீதிமொழிகள் 28:23 வாசிக்கிறோம். முகஸ்துதி நாவு என்று. அமேன். கடைசியாக ஆரோக்கியமுள்ள நாவு, நீதிமொழிகள் 15:4 வாசிக்கிறோம். நம்முடைய நாவு ஆரோக்கியமுள்ள நாவா இருக்கணுமா? அமேன். சுத்தமானதை பேச வேண்டும். அமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அமேன். நம்முடைய நாவை அடக்குகிற தேவனாய் இருக்கிறார். அமேன், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா தேவகுலத்தில் இந்த ஒரு புதிய மாதத்தில்? அமேன், ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. இது ஒரு கிறிஸ்துமஸ் மாதம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மானிடரின் வேஷங்களை மாற்றும் முன்னே சந்தனை, மானிடரின் வேஷங்களை மாற்றும் முன்னே சந்தனை, உணரும் நல்ல உள்ளம் தாரும், உணரும் நல்ல உள்ளம் தாரும், உமதாவியால் என்னை நீரப்பீடும், கர்த்தாவே நீர் என்னை தேற்றும் தேவன், நான் என்றும் உம்மையை பற்றிக் கொள்வேன், கர்த்தாவே நீர் என்னை தேற்றும் தேவன், நான் என்றும் உம்மையை பற்றிக் கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய நாவு சுத்த வெள்ளியாக இருக்க வேண்டும். ஆமென். இதை என்னுடைய ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் சுத்த வெள்ளி உள்ள நாவாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் தேவன் மாற்றி கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த 11 மாதங்கள் நமக்கு கொரோனா பிரச்சனை, ஆமென், ஸ்தோத்திரம், அநேக வைரஸ்களுடைய கிருமிகள், ஆமென், நம்முடைய தேசத்தை ஆண்டு கொண்டு வந்தது. ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த பிறப்பின் மாதத்தை காண தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க. நமக்கு இருந்தான எல்லா கஷ்டங்களும் மாறப்போகிறது இந்த மாதத்தில். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதம் நமக்கு ஒரு புதிய மாதமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அல்லேலூயா. ஆண்டவர், ஆமென், நமக்கு ஒரு குமாரனாக கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யணும். ஜெபிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய ஆவிக்குள்ளான வாழ்க்கையில் நாங்கள் வளர உதவி செய்யுங்க அப்பா. சோதரிக்கிறோம் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஆவிக்குள்ளான வாழ்க்கையில் வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாபங்கள் பாவங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. தன்னுடைய நாவை ஆண்டவரே சுத்த வெள்ளியாக வைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு நாவாய் கர்த்தர் மாற்றி கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு விஷமுள்ள நாவு இல்லை அப்பா, ஒரு நெருப்பான நாவாய் இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு சுத்த வெள்ளியான நாவாய் கர்த்தர் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த டிசம்பர் மாதம், கடைசி மாதம், உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாசத்துல ஆமாராஜா ஸ்தோத்திரம், வேலை இல்லாத ஆண்டவரே வாலிபர்களுக்கு வேலையை கொடுங்க கர்த்தர், நடத்துங்க. திருமணம் ஆகாத வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். திருமணமாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். கடன் இருக்கிறதான கடன்களை, எல்லா கடன்களையும் அடைக்கும்படியாய் இந்த மாதத்தில் கர்த்தர் கிருபை தாங்க உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒருவேளை அநேகர் வியாதியாக இருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்பா இந்த மாதத்தில் சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசானவன் ஒருபோதும் எங்களை வஞ்சிக்காதபடி கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.